ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 10 நிமிஷத்தில் ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சு தான் தச்சிடலாங்க. அதுவும் ஈஸி மெத்தடில் பாருங்கள். பேக் சைடு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம மடித்து இடுப்பு சைடு அடித்து எடுத்துக்கலாங்க. 1 இன்ச்சுக்கு மடித்து அடிச்சிடலாங்க. நம்ம துணி விட்டது 1/4 இன்ச்சு அளவு நம்ம துணி விட்டோம். இப்போ அதையும் மடித்து எடுத்துகிட்டு நம்ம பேக் சைடு தாட்டை பிடிச்சிடலாங்க. 4 இன்ச்சுக்கு நான் கொடுத்தேன். இப்போ அதையும் நம்ம பிடிச்சி எடுத்துகிட்டு ப்ளவுஸ் கட் பண்ணும்போதே நம்ம இந்த மார்க் கரெக்டாக உங்களுக்கு எங்கெங்கே நீங்கள் தைக்க போகிறீங்களோ அங்கெல்லாம் கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ கரெக்டாக நம்ம 10 நிமிஷமே நம்மளுக்கு அதிகமாக இருக்குங்க தைக்கிறதுக்கு. பேக் சைடு முடிச்சிட்டோங்க. ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கிட்டு இந்த கப் சைடில் மார்க் பண்ணியிருக்க இடத்துல ஒரு ஊசியால் லைட்டாக ஹோல்ஸ் பண்ணிக்கலாங்க. அது தெரியாது ஹோல்ஸ் அந்த அளவுக்கு லைட்டாக பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த கப் சைஸ் அளவுகள் மாறாமல் இருக்கும். அதுக்காக தான் டாட்டு தைக்கும் போதே ஒரு 2 தையல் அடிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். எப்பயுமே நம்ம அடிக்கும் போதே 2 தையல் அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கும். இப்போ நம்ம கப் சைஸ் அடித்து எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும் கப் சைஸு. இப்போ பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸை சேர்த்து ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாங்க. இந்த கப் சைஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 சைடும் அடித்து எடுத்துக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோங்க. இப்போ நம்மளுக்கு கப் சைடெலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டியும் பார்த்திங்கன்னா நான் அதே அளவு கரெக்டாக அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கப் சைடு மேலே வச்சு நம்ம இந்த பட்டியை ஜாயின் பண்ணிக்க வேண்டியதாங்க. ஒரு 2 தையல் அடித்து எடுத்துக்கோங்க. அடித்து எடுத்தோன்னா நம்மளுக்கு இப்படி தாங்க கிடைக்கும். இப்போ 2 கப் சைடையும் நம்ம பட்டியெல்லாம் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பட்டி ஜாயின் பண்ணிக்கலாங்க. 1 இன்ச்சுக்கு 2 துணி ஒன்றா வச்சு ஒரு ஜாயிண்ட் அடிச்சிக்கலாம். இன்னொரு பீஸில் 1/4 இன்ச்சு வர அளவுக்கு மடித்து அடிச்சிக்கலாங்க. ஹெம்மிங் பீஸ் எப்படி வரணுன்னா அடியில் பீஸ் வச்சு மேலே நம்ம கப் சைடை வச்சு அடிச்சிக்கணுங்க. ஒரு 1/4 இன்ச்சு கொடுத்து அடித்து எடுத்துக்கிட்டால் போதும். 3/4 இன்ச்சு கிடைக்குங்க. அந்த 3/4 இன்ச்சை மடித்து நம்மளுக்கு இந்த எம்மிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. அந்த இடத்த விட்டு அடித்தா போதும். பாருங்கள், இந்த மாதிரி கிடைக்கும். புக்ஸ் சைடை மேலே வர மாதிரி அடிச்சிக்கலாங்க. ஒரு தையல் அடிச்சுட்டு அப்படியே மடித்து ஒரு படிமான தையல் போட்டுக்கலாங்க. படிமான தையல் போட்டுட்டு திரும்பி அப்படியே உள்ளுக்காக மடித்து அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாங்க. போட்டிங்கன்னா இது நம்மளுக்கு கொக்கி கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம 2மே தைச்சாச்சு. இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் அளவு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கை 1/4 இன்ச்சுக்கு மடித்து கை ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1/4 இன்ச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3/4 இன்ச்சு மடித்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுக்கும்போது சென்டராக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எம்மிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கையை நல்ல பக்கத்தை உள்ளே வர மாதிரி வச்சு அப்படியே இந்த ஷோல்டரை மடக்கி அப்படியே தையல் அடிச்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த லைன் அடித்து எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு வர மாதிரி அடித்து எடுத்துக்கிட்டு மறுபடி திருப்பி இந்த சைடை நம்ம அடித்து எடுத்துக்க வேண்டியதான். கை சைடும் அடித்து எடுத்துட்டோங்க நம்ம. இப்போ இதுக்கப்புறம் நம்ம இடுப்பு ஜாயின் பண்ணிக்கலாங்க. இடுப்பு பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ அதே நம்ம 2யும் கரெக்டாக அளவு எடுத்துகிட்டு கை சைடும் அளவு எடுத்துகிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக தைச்சி எடுத்துக்க வேண்டியதான். ஒரு 3 தையல் நம்ம அடித்து எடுத்துக்கிட்டோன்னா நம்ம தேவைப்படும் போது பிரித்து விட்டுக்கலாங்க. அதுக்காக நம்ம எப்பயுமே ஒரு 3 தையல் போட்டுக்கிட்டால் நல்லது. பாருங்கள், அடித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி தாங்க இருக்கும். தச்சு எடுத்துட்டோம். இப்போ கிராஸ் பீஸ் எப்படி எடுக்கணும்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வரும்போது கட் பண்ணக்கூடாதுங்க. இந்த மாதிரி கிராஸாக பார்க்கும்போது வளைந்து கொடுக்கும். இதை தான் நம்ம கிராஸ் பீஸு கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம உங்களுக்கு ஸ்கேலில் ஒரு 1/4 இன்ச்சு வர மாதிரி நல்லா ஸ்கோடு போட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட் பண்ணி எடுத்துகிட்டு புதுசாக தைக்கிறவங்களா இருந்தால் அப்படியே நேராகவே வச்சு தைச்சிக்கோங்க. கரெக்டாக தான் வரும். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். கழுத்து அளவுலாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தைச்சி முடிச்சிட்டா கழுத்து அளவு 10லன்னா சரியாக வராது. அதுக்கு முன்னாடியே நம்ம கழுத்து அளவுலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த நல்ல பீஸு மேலே நம்ம கட் பண்ண கிராஸ் பீஸை வச்சு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே மடித்து அடிச்சிக்க வேண்டியதாங்க. சுருக்கங்கள் வராமல் அப்படியே அழகாக ஈவனாக கொடுத்து அடிச்சிக்கோங்க.
ஏன்னா கழுத்துக்கு வந்து நம்ம சுருக்கம் இல்லாத அடிக்கும்போது தான் கழுத்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி அடித்து எடுத்துகிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த கிராஸ் பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம அந்த தையல் அடித்த இடத்துலையே ஒரு கொஞ்சமாக லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கணுங்க. சுருக்கங்கள் வராமல் இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நம்ம படிமான தையல் போடுறோங்க. அந்த பீஸை நல்லா அகலப்படுத்தி விட்டுட்டு இந்த ஓரமாக அப்படியே நேராக ஒரே தையலாக அடித்து எடுத்துக்க வேண்டியதாங்க. ஊசி இறங்காத அளவுக்கு பார்த்து நேராக அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ அடித்தாச்சிங்க. மறுபடியும் நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து உள்ளே வர மாதிரி மடித்து நம்ம அடித்த தையல் மேலேயே அடிச்சுக்கணுங்க. கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சு வர அளவுக்கு லெவலாக பார்த்து அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் எம்மிங் பண்ணும்போது நல்லா நீட்டாக கிடைக்குங்க. அவ்வளோதாங்க, 10 நிமிஷத்தில் ப்ளவுஸ் தைச்சி எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் எம்மிங் பண்ணி உக்ஸு கட்டிட்டா ப்ளவுஸ் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.